அதிமுகவிலிருந்து பதவியை ராஜினாமா செஞ்சுட்டு தாவேக்கால ஐக்கியமான 4 எம்எல்ஏக்களை பத்தின ஒரு சீக்ரெட் சர்வேக்கான ரிப்போர்ட் தாவேகா தலைவர் விஜய் அவர்களுக்கு போயிருக்கான். இந்த ரிப்போர்ட்டை வச்சுட்டு உங்களுக்கு இடைத்தேர்தலில் சீட்டு கொடுக்க முடியாதுன்னு சொல்லி தலைமை மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க. அதனால நம்பி வந்துட்டு எங்களை ஏமாத்துறீங்களேன்னு சொல்லி 4 எம்எல்ஏக்களும் இப்போ நொந்து போயிருக்கிறாங்களாம். நம்பி வந்தவங்களை கைவிடுறதா அல்லது ரிஸ்க் எடுத்து சீட்டு கொடுக்கலாமா அப்படின்ற தர்ம சங்கடத்துல இப்போ விஜய் இருக்கிறாராம். இதுக்கிடையில இங்க இருந்து போன இந்த 4 எம்எல்ஏக்களோட நிலைமையே இப்ப கேள்விக்குறியா இருக்கும் பட்சத்துல சிவி சண்முகம் மற்றும் எஸ்பி வேலுமணி தொடர்ந்து தாவேக்காவுடன் இந்த இணக்கமான செயல்களில் ஈடுபட்டு வராங்க. என்ன நடக்குது தாவேக்கால அதிமுக பிரிஞ்சு போன எம்எல்ஏக்களோட நிலைமை என்னவா இருக்குன்னு சொல்லி விரிவாக இந்த பதிவுல பார்க்கலாம். சட்டசபையில நடந்த நம்பிக்கை வாக்கெடுப்பின் போது அதிமுகவோட கொறடாவோட பேச்சை மீறி 25 எம்எல்ஏக்கள் தாவேக்காவுக்கு ஆதரவு தெரிவிச்சிருந்தாங்க. இந்த ஆதரவுக்கான நோக்கம் என்னவா இருந்துச்சுன்னா, வருங்காலத்துல தாவேக்காவோட அமைச்சரவையில நம்ம இடம் பெறுவோம் அப்படின்ற ஆசையில தான் அவங்க ஆதரவு தெரிவிச்சாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, இந்த குதிரை பேரம் இஷ்யூலாம் வந்து ஸ்ட்ராங்கா போனவே நம்மளால தகுதி நீக்க நடவடிக்கை எடுத்துருவாங்களோன்னு சொல்லி இவங்க இந்த 25 எம்எல்ஏக்கள்ல 21 எம்எல்ஏக்கள் மறுபடியும் மன்னிப்பு கடிதத்தை கொடுத்துட்டு அதிமுக போய் இணைஞ்சிட்டாங்க. ஆனா 4 எம்எல்ஏக்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா, அதிமுக பதவியை ராஜினாமா பண்ணிட்டு தாவேக்கால போய் இணைகிறாங்க. அன்னைக்கு அவங்களுக்கு உறுப்பினர் அட்டையும் போட்டு கொடுக்கப்படுது. ஸோ இது எல்லாமே நேரடியான ஒரு குதிரை பேரம் விமர்சிக்கும் போது அந்த 4 எம்எல்ஏக்களுக்குமே என்ன குதிரை பேரம் மூலமாக நடந்திருக்கோன்னா, ஒருவேளை இங்க நீங்க வந்து இடைத்தேர்தல் வரப்போகுது, அதனால உங்க பதவியை ராஜினாமா பண்ணிட்டு வாங்க, வருகின்ற இடைத்தேர்தலில் நீங்க எந்தெந்த தொகுதியில வந்து பதவியை ராஜினாமா பண்ணிட்டு வந்தீங்களோ அதே தொகுதியில உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறோம் அப்படின்ற ஆஃபர் தான் போயிருக்கும். ஏன்னா இப்போ டிவிகேவை பொறுத்த வரையுமே சபாநாயகர் நீங்களாக 106 எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க. இதுல வந்து அவங்க 118 அந்த மேஜிக் நம்பருக்கு போறதுக்கு விசிகே கம்யூனிஸ்ட் போன்ற இடதுசாரிகள்லாம் வந்து ஆதரவு தெரிவிச்சிருந்தாங்க. இப்போ அவங்களுக்கு ஒட்டுமொத்தமா பார்த்தோம்னா 119 அப்படின்ற ஒரு மெஜாரிட்டி நம்பர் கிடைச்சிச்சு. ஸோ இங்க இருக்கக்கூடிய இந்த கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய இடதுசாரிகள் எப்போ வேணா நம்ம ஆட்சியில இருந்து கலந்து போகலாம், அதனால இவங்களை நம்பி நம்மளால ஆட்சி ஓட்ட முடியாது, அதிமுக இருக்கக்கூடிய அதிருப்தி எம்எல்ஏக்களை நம்ம வசம் இழுத்துக்கலாம்னு சொல்லி தாவேக்கா தலைமை கிட்ட இருந்து ஒரு தகவல் போக, அதனால மேலிடம் வாயிலாக என்ன ஆஃபர் போயிருக்குன்னா, உங்களுக்கு இந்த மாதிரி நாங்கள் இடைத்தேர்தலில் வந்து வாய்ப்பு கொடுக்குறோம், அமைச்சர் பதவி கொடுக்குறோம்னு சொல்லி இங்க இருக்கக்கூடிய ஆதவஜனா, புஷி ஆனந்த், செங்கோட்டன் முதலான முக்கிய தலைவர்கள் மூலியமாக வாய்க்கு வந்த வாக்குறுதியெல்லாம் கொடுத்துட்டு இந்த பக்கம் இழுத்துருக்காங்க. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, இப்போ நிறைய நேற்று நடந்த சட்டசபையில் கூட பார்த்தீங்கன்னா குதிரை பேரம், அந்த சோஃபா மாடல், அந்த பிரச்சனையெல்லாம் வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நிறைய கேள்விகளை கேட்டிருந்தாரு. இப்போ அந்த தரப்புல இருந்து என்ன தெரிவிக்கிறாங்கன்னா, ஆல்ரெடி இந்த குதிரை பேரம் சோஃபா மாடல்லாம் பேசியிருக்காங்க. இப்போ இங்கேருந்து வந்திருக்கக்கூடிய எம்எல்ஏக்களுக்கு நம்ம இடைத்தேர்தலில் வாய்ப்பு கொடுத்தோம்னா நம்ம கன்ஃபார்மா வெளிப்படையாக தெரிஞ்சிடும் இது குதிரை பேரம் தான் சொல்லி, அதனால இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு சீக்ரெட்டான ஒரு சர்வே எடுத்திருக்காங்க. இந்த 4 தொகுதியில வந்து அவங்க பதவியை ராஜினாமா பண்ணிட்டு வந்தாங்களே இந்த 4 எம்எல்ஏக்கள், அவங்க தொகுதிக்குள்ள போயிட்டு மக்களிடையே வந்து ஒரு சீக்ரெட்டான சர்வே எடுத்திருக்காங்க. அதுல வெளியே வந்த தகவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்தந்த எம்எல்ஏக்களுக்கு அந்த தொகுதியில நல்ல பெயர் என்பதே கிடையாது. அதனால இதே ஆட்களை நம்ம அதே தொகுதியில நிற்க வச்சோம்னா மீண்டும் அவங்க ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. அதனால இதுதான் ஒரு காரணம் சொல்லி நாங்கள் இந்த மாதிரி ஒரு சீக்ரெட் சர்வே எடுத்தோம், உங்களுக்கு வந்து அந்த தொகுதியில் ஒரு நல்ல பெயர் கிடையாது, அதனால உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்க முடியாதுன்னு சொல்லி தாவேக்கா தலைமை மறுப்பு தெரிவிச்சிட்டு இருக்காங்க. இந்த 4 எம்எல்ஏக்களோட நிலைமை இப்போ என்னவா இருக்குன்னா, எதற்குடா அதிமுக விட்டு வெளியே வந்துமே, இன்னைக்கு நம்ம நம்பி வந்து இன்னைக்கு ஏமாந்து போயிருக்குமேன்னு சொல்லி அவங்க நிறைய வந்து புலம்ப ஆரம்பிச்சிருக்காங்க. அது யார்கிட்ட போயிட்டுன்னா, விஜயபாஸ்கர் அணி, எஸ்பி வேலுமணி அணிகிட்ட போய் அவங்க நிறைய புலம்ப ஆரம்பிச்சிருக்காங்க. தாவேக்கா தரப்புல இருந்து சரி என்னதான் இருந்தாலுமே நிறைய நம்ம ஆசை வார்த்தைலாம் குறி இழுத்துருக்கோம், அவங்கள வந்து நம்ம கைவிட வேணாம், அட்லீஸ்ட் பார்த்தோம்னா ஒரு வாரிய தலைவர் பதவியாவது அவங்களுக்கு தரலாம் அப்படின்ற பேச்சுவார்த்தைகள்லாம் உள்ள போயிட்டு இருக்கு போல. ஆனா தாவேக்கா பொறுத்த வரையுமே இந்த விஷயத்துல நம்ம பாராட்டி ஆகணும். என்னதான் இருந்தாலுமே நம்மளை நம்பி வந்துட்டாங்க, நம்ம கட்சியை சார்ந்த எனக்கு உழைச்ச இந்த நிர்வாகிகளுக்கெல்லாம் நம்ம பதவி கொடுக்க வேணாம், வெளி கட்சியிலேருந்து நம்ம ஆசை வார்த்தைலாம் குறி உள்ள எடுத்துட்டுமே எதுக்கு கை விட்டுட்டு அட்லீஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், வாரிய தலைவர் பதவியாவது நம்மளுக்கு தரலான்னு சொல்லி தாவேக்கா தரப்புலேருந்து ஒரு முடிவில் இருக்காங்க போல. அமைச்சர் பதவி ஆசைப்பட்டு இடைத்தேர்தலில் சீட்டு கிடைக்கும்னு சொல்லி ஆசைப்பட்டு போன எம்எல்ஏக்களுக்கு இப்போ மிஞ்சினது என்னன்னு பார்த்தீங்கன்னா வாரிய தலைவர் பதவி தான். ஆனால் இதுக்கு தாவேக்கால இருக்கக்கூடிய இந்த மூத்த நிர்வாகிகள், தாவேக்கா தலைவர்கள், எம்எல்ஏக்கெல்லாம் ஒத்துப்பாங்களா அப்படின்றதே ஒரு கேள்விக்குறியான விஷயமா இருக்கு. ஏன்னா இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா தாவேக்கா தலைவர் விஜய் அவர்களுக்கு எதிராகவே தாவேக்கா தனது சொந்த கட்சி எம்எல்ஏக்கள் 10 பேர் வந்து போர்க்கொடி ரைஸ் பண்ணாங்க. அது என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா, நாங்கள் இவ்வளோ நாளாவே இப்போதான் இது தாவேக்கான்னு சொல்லி ஒரு கட்சியை உருவாகி
இருக்கு. இதுக்கு முன்னாடியே நீங்க மக்கள் இயக்கத்துல இருக்கும்போது, நீங்க சினிமால இருக்கும்போது உங்களுக்கு தெருவாக என்ன பண்ணோம், நாங்க போஸ்டர் அடிச்சு ஒட்டணும், பேனர் அடிச்சு ஒட்டணும், உங்க படம் வெளியே வருதுன்னா உங்க போஸ்டருக்கு பாலாபிஷேகம் பண்ணோம். ஸோ இந்த சினிமால மட்டும் இல்லாம நீங்க அரசியலுக்கு வந்த அப்புறமும் நீங்க தேர்தல் பிரச்சாரத்துக்கு எங்கேயுமே வெளியே வரல. உங்களுக்காக வீதி வீதியா இறங்கி ப்ரொமோட் பண்ணது நாங்க தான். ஸோ அடிப்படையில பாத்தீங்கன்னா கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியோ கட்சி ஆரம்பிச்ச அப்புறமோ உங்களுக்காக உழைச்சது எல்லாமே நாங்க தான், கட்சிக்காக உழைச்சது நாங்க தான். ஆனா நீங்க என்ன பண்றீங்கன்னா, உங்களுக்கு ஒரு அமைச்சர் பதவியோ இல்ல முக்கியமான கட்சி பொறுப்புகளோ யார்கிட்ட தரீங்கன்னு பாத்தீங்கன்னா வெளியில இருந்து வரக்கூடிய ஆட்கள். இன்னைக்கு செங்கோட்டையன் அவர்கள் அடிப்படையிலே தாவேக்காலே உழைச்சி விஜய்க்காக உழைச்சி வந்தவரா? அவர் வந்து மாற்று கட்சியில இருந்து வெளியே வந்தாரு. ஸோ ஆதவஜனா புஷியானன்னு சொல்லி வெளியே இருந்து உள்ள நிறைய பேர் வராங்க, அவங்களுக்கு நீங்க முக்கிய பதவி தருவீங்க. அதையும் தாண்டி இன்னைக்கு அதிமுக இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு வராங்க, அவங்களுக்கு கட்சியில முக்கிய பொறுப்பு கொடுக்குறீங்கன்னு சொல்லி அட்லீஸ்ட் இப்போ நாங்கள் எம்எல்ஏவா இருக்கோம், எங்களுக்கு வந்து எந்த ஒரு பதவியுமே இல்லாம இருக்கு, நீங்க அமைச்சரவையிலும் எங்களுக்கு இடம் தரல, அட்லீஸ்ட் எங்களுக்கு இந்த மாவட்ட செயலாளர் பதவியாவது கொடுங்கன்னு சொல்லி இங்க இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களே சண்டை போட்டு இருக்காங்க. இப்போ நம்ம வந்து ஆசை வார்த்தை கட்டி உள்ள இழுத்துட்டோம், அதனால நாளைக்கு இவங்க போயிட்டு கட்சி ரகசியம் எல்லாத்தையும் வெளியே உடைச்சிருவாங்களோ அப்படின்ற காரணத்துக்காக அட்லீஸ்ட் நாங்கள் இந்த வாரிய தலைவர் பதவியாவது தரோம் அப்படின்ற ஆஃபரை தாவேகா கொடுத்துருக்காங்க. இந்த கட்சி ரகசியம் சொல்லும் போது இன்னொரு விஷயம் வெளியே வருது. இன்னைக்கு நயினார் நாகேந்திரன் அவர்கள் ஒரு பிரஸ் மீட் கொடுக்குறாரு. அதுல என்ன சொன்னார்னா, நீங்க பதவி ஏற்கும் போது மட்டும் உங்களுக்கு பாஜக இனிச்சுதா அப்படின்னு கேட்கிறாரு. இன்னும் இது பதவி ஏற்கும் போது தாவேகாவிற்கு எதுக்கு பாஜக இனிச்சுது? ஏன்னா புரியலையே. ஏன்னா இவரை தொடர்ந்து முதலமைச்சர் ஆகக்கூடாதுன்னு சொல்லி இந்த மெஜாரிட்டி எடுத்துருவா அந்த மெஜாரிட்டி எடுத்துருவான்னு சொல்லி ஆளுநரோட மாளிகைக்கும் பனையூர் பங்களாக்கும் அலைஞ்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா தாவேகாவினர் தான். ஸோ அவங்களுக்கு எந்த வகையில வந்து பாஜக இனிச்சுதுன்னு நம்மளுக்கு தெரியல. இப்போ என்ன ஒரு விஷயத்த அவர் போட்டு உடைக்கிறாருன்னா, நீங்க ஆளுநர் மாளிகைக்கும் பனையூருக்கும் போயிட்டு வந்தது உண்மைதான், ஆனா எங்களை முதலமைச்சராக விடுங்கன்னு சொல்லி நீங்க யாருக்கெல்லாம் கால் பண்ணீங்க நான் சொல்லட்டுமா அப்படின்றாரு. அப்ப யாருக்கெல்லாம் நீங்க கால் பண்ணிருப்பீங்க? நீங்க முதலமைச்சர் ஆகணும்னா இந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த இடதுசாரிகள் கட்சிகிட்ட போய் நீங்க ஆதரவு கேட்டீங்க, ஓகே, அது எல்லாருக்குமே வெளிப்படையாக தெரியும், அவங்களே சொல்லிட்டாங்க. எங்களை முதலமைச்சராக விடுங்கன்னு சொல்லி நீங்க யாருக்கெல்லாம் கால் பண்ணீங்க? மோடி அவர்களுக்கு கால் பண்ணீங்களா, இல்ல அமித்ஷாக்கு கால் பண்ணீங்களா, இல்ல எங்க கால் பண்ணீங்கன்னு சொல்லி உங்களை மிரட்டுறாரு. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நயினார் நாகேந்திரன் அவர்கள் உங்களை மிரட்டி இருக்கிறாரு, நான் உண்மையை வெளியே சொல்லிடுவேன்னு சொல்லி. மறுபுறம் பார்த்தோம்னா கட்சியில் இருக்கக்கூடிய சண்முகமே எடப்பாடி அவர்களை மிரட்டிட்டு இருக்காரு போல. இப்ப சமீபத்துல பாத்தீங்கன்னா பாமக போட்ட பிச்சையால தான் அதிமுக ஜெயிச்சதுலாம் பேசுறாரு. தன்னை வந்து ஒரு வன்னிய சமுதாயத்திற்கான ஒரு அதிமுகவிற்கான ஒரு தலைவன் சொல்லி தன்னை முன்னெடுத்து காமிச்சுக்கிறாரு. அதனால உங்ககிட்ட இருக்கக்கூடிய இந்த வன்னிய வாக்குகளை பிரிச்சிருவேன்னு சொல்லி தொடர்ந்து எடப்பாடி அவர்களை வந்து அவர் மிரட்டிட்டு வராரு. இப்படி எங்க பார்த்தாலுமே டெல்லி ஒரே இடத்துல இருந்து மேல இடத்துல இருந்து, யார் அந்த மேடம் கேட்காதீங்க, மேடம்னா எல்லாருக்குமே புரியும். ஸோ மேடம் சார்பாக ஒரு ஆஃபரோ ஒரு திட்டமோ வருது. அதன்படி கட்சியில் இருக்கக்கூடிய ஒருத்தருமே வந்து ஒரு தலைவர்களை வந்து மிரட்டிட்டு இருக்காங்க. இப்போ மீண்டும் எடப்பாடி அவர்களை பற்றி பேசணும்னா, நேற்று வந்து சட்டசபை நடக்கும் போது மேகதாது அணியை பற்றி எங்களை பேச விடலன்னு சொல்லி அதிமுக அணி வந்து அப்படியே வெளிநடப்பு செய்கிறாங்க. இபிஎஸோட டீம் அப்படியே வெளியே வராங்க. ஆனால் ஒரு 4 பேர் மட்டும் சட்டப்பேரவையே இருக்காங்க. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா நத்தம் விஸ்வநாதன், எஸ்பி வேலுமணி, லீமா ரோஸ் உட்பட ஒரு 4 பேர் உள்ள இருக்கிறாங்க. ஏன் நீங்க அதிமுக இல்லையா? ஒட்டுமொத்த அதிமுக வெளியே வந்து விவசாயிகளுக்காக வெளிநடப்பு செய்கிறாங்க. அப்போ நீங்க மட்டும் உள்ள இருக்கிறீங்களே, அப்போ தொடர்ந்து அதிமுகல பிளவு இருக்கா? இப்போ என்னதான் தாவேகாவுக்கு ஆதரவு அளிச்ச இந்த 25 எம்எல்ஏக்களுமே மன்னிப்பு கடிதத்தை கொடுத்தாலுமே இன்னும் அந்த கட்சி என்பது 2ஆக தான் இருக்கு. இன்னுமே விஜயபாஸ்கர் வந்து ஆல்ரெடி எங்க போய் இணைய போறாரு நம்மளுக்கு தெரியும். எஸ்பி வேலுமணியும் சிவி சண்முகமும் தொடர்ந்து தனது எதிர்ப்பை தெரிவித்து வராங்க. இன்னைக்கு கூட பார்த்தோம்னா சட்டசபையில முதலமைச்சர் அவர்கள் செம்ம ஸ்பீச்சுங்க, நீங்க வெரி நைஸ், நீங்க பயங்கரமா பேசுங்கன்னு சொல்லி எஸ்பி வேலுமணி போயிட்டு முதலமைச்சரை நேரில் பார்த்து வாழ்த்து தெரிவிக்கிறாரு. இப்போ இதுக்கு வந்து நீங்க என்ன ஒரு முட்டு கொடுப்பீங்கன்னா, அது ஒரு யதார்த்தமாக ஒரு நடந்த விஷயம் சொன்னீங்கன்னா யதார்த்தம்லாம் கிடையாது. அதிமுகவோட எம்எல்ஏக்கள் வருவதற்கான தனி வாயில் இருக்கு. ஸோ அந்த வாயில வராம முதலமைச்சர் எந்த வாயில வராரோ அங்க வெயிட் பண்ணிட்டு விஜய் அவர்கள் வர வரையும் வெயிட் பண்ணிட்டு வார்த்தை சொல்லிட்டு போயிருக்காரு. இது எல்லாமே தெரியாம விஜய் அவர்கள் ஒரு குட்டி ஸ்டோரியை சொல்லிட்டாரா, அதுக்கு எடப்பாடி அவர்கள் அவையில நின்று சிரிச்சிட்டு இருக்காரு. ஐயா, நீங்க சிரிக்கிறத கொஞ்சம் நிப்பாட்டிட்டு உங்க கட்சியில என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும்னு சொல்லி அதிமுக தொண்டர்கள் வந்து கதறிட்டு இருக்காங்க. ஏன்னா நீங்க வெளிநடப்பு செய்யறீங்க, ஒரு அணி உள்ளே இருக்கு, நீங்க எல்லாருமே அவையை முடிச்சுட்டு வெளியே போறீங்க. நம்ம கட்சியில இருக்கக்கூடிய ஒரு எம்எல்ஏ என்ன பண்றாரு, நம்மள ஊழல் சக்தின்னு சொல்லிட்டு வார்த்தைக்கு வார்த்தை சொன்ன ஒரு முதலமைச்சர் போயிட்டு நீங்க சூப்பரா பேசுனீங்கன்னு சொல்லி தனியா சந்திச்சு போயிட்டு ஒரு வாழ்த்து தெரிவிக்கிறாரு. கட்சியில என்ன நடக்குதுன்னு பாருங்க. ஏன்னா நீங்க என்ன நிலைப்பாடுல இருக்கீங்கன்னா, யார் வேணா கட்சி விட்டு வெளியே போய்க்கோங்க அப்படின்ற நிலைப்பாடுல இருக்கீங்க. இது நம்மளோட கட்சியோட வளர்ச்சிக்கு நல்லதல்ல அப்படின்ற நிலைப்பாடை தொடர்ந்து தாவேக்கான எடுத்து வச்சுட்டே வராங்க. சரி, ஒட்டுமொத்தமா பாத்தீங்கன்னா வருங்காலத்துல இன்னைக்கு எஸ்பி வேலுமணி போய் தனியா சந்திச்சிருக்கிறாரு. சிவி சண்முகம் தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு வராரு. இவங்க எல்லாம் போய் தாவேக்காவில் இணைவாங்களா இணைய மாட்டானான்னு பொறுத்து இருந்தா பார்க்கணும். ஆனா ஆல்ரெடி நம்பிட்டு போயிருக்காங்களே இந்த 4 எம்எல்ஏ நிலைமை. இன்னைக்கு அவங்க வந்து ஊரை தெரிஞ்சுக்கிட்டேன் உலகத்தை புரிஞ்சுக்கிட்டேன்ற பாட்டுல தான் தொடர்ந்து
தொடர்ந்து இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு நம்பி போன அந்த இடைத்தேர்தலில் அவங்களுக்கு சீட்டு என்பது கொடுக்கப்படவே இல்லை. அப்படி கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்னைக்கு சட்டசபையில் உதயநிதி பேசினாரு, இந்த குதிரை பேரம் விஷயம்லாம் நடந்திருக்கே, அதுக்கு வந்து ஆதாரம் இல்லாமல் பேசாதீங்கன்னா தொடர்ந்து ஆளுங்கட்சி மறுப்பு தெரிவித்து வந்தாங்க. அப்படி நீங்கள் சீட்டு கொடுத்துட்டீங்கன்னா இதுவே ஒரு மிகப்பெரிய ஒரு ஆதாரமாக இருக்கும். ஏன்னா அவங்க பதவியை ராஜினாமா பண்ணிட்டு வராங்க, அதே தொகுதியில் இருக்கக்கூடிய அதே தொகுதியில் அந்த எம்எல்ஏக்களுக்கு நீங்கள் சீட்டு கொடுத்துருக்கீங்க. இது அப்பட்டமான ஒரு குதிரை பேரம் என்பது தெரிய வந்துடும். ஸோ அதெல்லாம் யோசிச்சு தான் இந்த எம்எல்ஏக்களுக்கு அவங்க இந்த மாதிரி ஆஃபர் கொடுக்குறாங்களான்னு தெரியல. பொறுத்திருந்து பார்ப்போம்.